அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஏன் கிறிஸ்தவத்தில் உள்ள பிரச்சனைகளை பொது வெளியில் வெளிப்படையாக பேசணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி என்னை மாதிரியான ஒரு சில பேர் கிறிஸ்தவத்தில் உள்ள பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசும்போது நீங்கள் ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் வெளிப்படையாக பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் குறை சொல்லும் ஆவி உடையவர்கள் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பெயரும் எங்களுக்கெல்லாம் சூட்டப்பட்டிருக்குது. நாம் ஏன் இதெல்லாம் கிறிஸ்தவத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசணும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக வேதாகம அடிப்படையிலும் கூட நம்ம பார்க்கலாம். முதலாவது, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசும்போது அது பல நபர்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருப்பதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக நம்ம கலாச்சாரமாகவே பல விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை உடையவங்க இல்லை. நமக்கு எல்லாத்தையுமே மூடி மறைக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு கலாச்சாரம் தான் நம்முடைய கலாச்சாரமே தவிர எல்லாவற்றையுமே கொஞ்சம் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு கலாச்சாரம் இல்லை. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே நம்ம வெளிப்படையாக பேசும்போது அது பல நபர்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன் இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எண்ணம் பல நபர்களுக்கு வர்றதுக்கான அடிப்படை காரணம் இதுதான் அப்படிங்கிறத புரிந்துக்கணும். ஆனால் வேதாகமும் இதே மாதிரி நீங்கள் எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி வெளிப்படையாக பேசுகிறத பல நபர்கள் தடுப்பதற்கான பின்னணி அப்படிங்கிறது கலாச்சார பின்னணியிலிருந்து தான் வருதே தவிர வேதாகமத்திலேருந்து வரலை அப்படின்னு சொல்லி நாம் அடிப்படையில் புரிந்துக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம வேதாகமத்தை கவனமாக வாசிக்கும் போது இன்ஃபேக்ட் வேதாகமம் பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுவதற்கான அதிகமான ஆதரவு தான் வேதாகமத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவையே எடுத்துக்கொண்டாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களிலே அவர் அன்றைக்கு சார்ந்திருந்த அந்த கலாச்சாரத்தில் அவர் வெளிப்படையாக பல விஷயங்களை பேசினார். இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரத்தை மாதிரியான ஒரு ஒப்பீட்டு அளவில் அதோடு நம்மோடு கூட ஒத்து வரக்கூடிய ஒரு கலாச்சாரம் தான் யூத கலாச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மளை விட பல மடங்கு மேலான ஒரு பழமைவாத சிந்தனை உடைய அப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்களேன். ஆனால் அந்த மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கு கலாச்சார ரீதியாக பல பிரச்சனைகள் அன்றைக்கு சமூகத்தில் அவங்களுக்குள்ளே இருந்தது. ரொம்ப முக்கியமாக அன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த நிலையை பயன்படுத்தி பல நபர்கள் மக்களை ஏமாற்றி அவர்களை தங்களுக்கு அடிமைகளாக வைத்திருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமாக மக்களை ஆண்டவருடைய வசனத்தை தப்பாக மக்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலமாக அவங்க பெனிஃபிட் அடைந்து கொண்டு இருந்தாங்க. ஸோ ஆண்டவர் அவங்களே மாயக்காரர்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அந்த மலைப்பிரசங்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த மலைப்பிரசங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதில் எத்தனை இடத்துல ஆண்டவர் அன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்த பலவிதமான மக்கள், ரொம்ப முக்கியமாக அந்த தலைமைத்துவ பொறுப்புகளில் இருந்தவர்கள், ரொம்ப முக்கியமாக ஆவிக்குரிய தலைவர்களாக இருந்து கொண்டு வசனங்களை பிரசங்கித்து கொண்டு திருச்சபை அன்றைக்கு இருந்த அந்த கோயில்களில் தலைமைத்துவ பொறுப்புகளை இருந்து கொண்டு அப்படிப்பட்ட அந்த நபர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தாங்க. அப்போது அதற்கு எதிராக ஆண்டவர் பேசும்போது அன்றைக்கு ஆண்டவர் அந்த மலைப்பிரசங்கம் அப்படிங்கிறதே ஆண்டவர் பொதுவான ஒரு இடத்துல வச்சு தான் பேசுகிறார். அங்கே எங்கேயோ ஒரு ஓரமாக ஒரு மூலையில் போய் இருந்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுப்பா, நம்ம பேசுகிறத பொதுமக்கள் கேட்டுக்கூடாதுப்பா, நம்ம பிரச்சனை இப்படி அப்படி பேசலை. மாறாக அவர் பொதுவான ஒரு இடத்துல நின்று தான் பேசுகிறாரு. அப்படி ஒரு பொதுவான ஒரு இடத்துல நின்று பேசும்பொழுது அன்றைக்கு அவர் பேசின அந்த மலைப்பிரசங்கத்தை கேட்ட நபர்கள் எல்லாருமே ஏதோ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீடர்கள் மட்டும்தான் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்களான்னா அப்படி இல்லை. அன்றைக்கு பெருங்கூட்ட மக்கள், வேறு வேறு பின்னணியில் இருந்து வந்த மக்கள், யூதர் அல்லாதவர்கள், கடவுளை நம்புகிறவங்க, கடவுளை நம்பாதவங்க, வேறு வேறு கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவங்க, இப்படி எல்லாரும் சேர்ந்து தான் அன்றைக்கி அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து கொண்டு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த யூத மதத்தில் இருந்த பிரச்சனைகளை அவர் வெளிப்படையாக பேசினார். இன்றைக்கி பல நபர்கள் இந்த மாதிரி யூடியூப் மாதிரியான ஒரு இடத்துல நம்ம கிறிஸ்துவ பிரச்சனைகளை பேசும்போது நீங்கள் ஏன் பொது வழியில் அதை பேசுகிறீங்க, மற்றவங்க கேட்க மாட்டாங்களான்னா எஸ், மற்றவங்க கேட்பாங்க. அப்படி கேட்கறதுல எந்த விதமான தவறும் இல்லை. இப்போது நம்ம இடத்துல பிரச்சனை இருந்துச்சு, நம்ம இடத்துல பிரச்சனை இல்லை அப்படின்னா நாம் வெளிப்படையாக இருக்கிறதுல நம்ம பொதுவாக பயப்பட மாட்டோம். ஆனால் நாம் வெளிப்படையாக இருக்கும்போது நாம் ஏன் நமக்குள்ள பயம் வருது அப்படின்னா அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது தான் அந்த பயம் வருதே தவிர நாம் உண்மையாகவே நாம் வெளிப்படையாக இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்குள்ளாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நம்மளால் வெளிப்படையாக இருக்க முடியும்.
ஆனால் நம்ம வெளிப்படையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து நாம் நினைக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து பேசும்போது யார் வந்து இந்த பிரச்சனைகளெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியுமா? நாம் பிரச்சனைகளை பேசும்போது அதனால் யாருக்கு பிரச்சனை வருமோ அவங்க வந்து இந்த பிரச்சனையெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த பிரச்சனைகளை பேசும்போது அதனால் வந்து ஒரு நபருக்கு பிரச்சனை இல்லாத பட்சத்தில் நீங்கள் பிரச்சனை இல்லைங்க, தாராளமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அப்போது இங்கே நாம் இந்த பிரச்சனைகளை பேசும்போது உண்மையாகவே யார் யாரெல்லாம் வந்து தவறு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அப்படிங்கிறதுனால தான் பல நபர்கள் வந்து இதை வெளிப்படையாக பேசாதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இதை வந்து பொது வெளியில் வந்து பேசுகிறார், வெளிப்படையாக தான் பேசுகிறார். அப்போது அது வந்து ஒரு சில நபர்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வேதாகமத்தில் பார்க்கும்போது பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்த எல்லா நபர்களும் பிரச்சனைகளை வெளிப்படையாக தான் பேசினாங்க. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அவர்கள் பிரச்சனைகளை வெளிப்படையாக தான் பேசினாங்க, பொதுவான ஒரு இடத்துல வைத்து தான் அவங்க பேசினாங்க. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலையும் அங்கே இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் வெளிப்படையாகத்தான் பேசப்படுகிறது. ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து நற்செய்திக்கு ஏற்றபடி நடக்காததை அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டபோது பொது இடத்திலே வைத்து தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் என்ன செய்கிறாரு, கடிந்து கொள்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எப்பொழுதுமே கிறிஸ்தவத்தில் அந்த பொதுவான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளிப்படையாகவும் பொதுவாகவும் பேசப்படுது. அடுத்ததாக நம்ம இந்த மிக மிக ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்கக்கூடிய வேதாகமம். இந்த வேதாகமத்தை நல்லா வாசித்தவங்க எல்லாருக்குமே நமக்கு தெரியும் வேதாகமத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சிக்கலான விஷயங்களாக இருக்கலாம், அல்லது சிம்சோன் மாதிரியான ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையாக இருக்கலாம். இது எல்லாமே வெளிப்படையாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் அது நமக்கு வாசிப்பதற்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் கூட அது எல்லாமே வெளிப்படையாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமாக இந்த வேதாகமம் இப்படி ஒன்றை எழுதி ஆண்டவர் வந்து மக்களுடைய கையிலே கொடுக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தை அப்படிங்கிற ஒன்று மக்களுடைய கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கும்போது அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த வேதாகமம் பின்னாட்களில் இந்த மாதிரி ஒரு பிரிண்ட்டுக்கு வந்து அது வந்து பல நபர்களுடைய கைக்கு போகும் அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வேதாகமம் அப்படிங்கிறது ஏதோ கிறிஸ்தவர்கள் மட்டும் வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம் கிடையாது, மாறாக யார் வேண்டுமானாலும் வாங்கி வாசிக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் இந்த வேதாகமம் அப்படிங்கிற புத்தகம் இன்றைக்கு பொது வெளியில் நாம் கொடுத்துருக்குறோம். அப்போது ஆண்டவருக்கு தெரியாதா இன்றைக்கி வந்து பைபிளில் இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் நம்ம வெளிப்படையாக நம்ம பேசுகிறோமே, இதெல்லாம் வந்து வேறு யாராவது வாசிச்சுட்டு இதை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியாதா? அல்லது இப்படி பேசுவது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு பைபிளையும் அதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மறைச்சி வச்சுட்டு மற்றவங்களுக்குன்னு சொல்லி வேறொரு பைபிளையும் நாம் வந்து வெளியிட முடியுமா? அப்போ ஆண்டவருக்கே தெரியும் இந்த புத்தகம் அப்படிங்கிறது எல்லாராலும் வாசிக்கப்பட போகக்கூடிய புத்தகம். ஆண்டோடைய வார்த்தை அப்படிங்கிறது பல்வேறு விதமான மக்கள் வந்து அதை வாசிக்க போகிறாங்க. நம்ம மட்டும்தான் வாசிக்க போகிறது இல்லை, கடவுளை நம்பக்கூடிய நபர்கள் வாசிக்க போகிறாங்க, கடவுளையே நம்பாதவங்களும் நினச்சிவாங்க அதை வாசிப்பாங்க, வேறு வேறு கடவுளை நம்பக்கூடிய நபர்களும் நினச்சிவாங்க அதெல்லாம் வாசிப்பாங்க. அப்போ எல்லாருமே அதை வாசிப்பாங்கன்னு சொல்லி கடவுளுக்கு தெரிந்தும் கூட ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை நமக்கு பல விஷயங்களை வெளிப்படையாக நமக்கு கையில் எழுதி வருவதற்கான ஒரு சூழலை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா அப்போது அந்த விஷயங்கள் வந்து வெளிப்படையாக இந்த பொதுவான இந்த பிரச்சனைகள் கிறிஸ்தவத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வெளிப்படையாக பேசப்படுவதிலே தவறு இல்லை அப்படிங்கிறத வந்து நாம் புரிந்து கொள்ளணும். இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணம் நாம் எதுக்காக வந்து இதை வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா பொதுவாக இந்த மாதிரி வந்து மக்களை தவறான போதனைகளை நடத்தக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களும் அவர்களுடைய போதனையை பொதுவான இந்த இடத்துல தான் அவங்க வெளிப்படையாக தான் பேசுகிறாங்க. அப்போது அவங்க தப்பு தப்பாக பேசுகிறது எல்லாம் போதிக்கிறது எல்லாம் பொது வழியில் அவங்க போடுவாங்களாம். ஆனால் அவர்கள் பேசுவது தவறுன்னு சொல்லி சொல்கிற நபர்கள் மட்டும் அவங்களிடத்துல போய் தனியாக போய் சொல்லணுமா? இது என்ன மாதிரியான ஒரு நியாயம்? அப்போ அவங்க வந்து பொது வழியில் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து அவங்க பேசுகிற விஷயங்கள் யூடியூப்பில் இருக்குது, அவங்க பேசுகிற விஷயங்கள் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் இருக்குது, அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லா விதமான சோஷியல் மீடியாவில் எல்லா விதமான பிளாட்ஃபார்ம்லேயும் பரப்பப்படுது. ஆனால் அவர்கள் பேசுவது தவறுன்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர்கள் மட்டும் அதை பொது வழியில் நீங்கள் பேசாதீங்க, அதையே நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்லணும். அதாவது நாம் அடிப்படையில் வந்து இதை பேசும்போது நான் இதை முன்னாடியே கூட சொல்லியிருக்கிறேன், அடிப்படை நோக்கம் வந்து இந்த மாதிரி
பேசக்கூடிய நபர்களை திருத்தணும் அப்படிங்கிறது இல்லை. அவங்கெல்லாம் பல வருஷமாக இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னை மாதிரியெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வயசு ரொம்ப குறைவு. இதை விடலாம் எத்தனையோ மூத்தவர்கள் அவங்க இடத்துல நேரடியாக இதெல்லாம் பேசி எல்லாம் சொல்லியெல்லாம் கூட அவங்க கேட்காம தான் இதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அடிப்படையில் இதை பேசுகிறதுனால அவங்கள திருத்துறது அல்ல நம்முடைய நோக்கம். அடிப்படையில் அவங்க பொது வெளியில் ஒரு விஷயத்தை போட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதே பொது தளத்தில் மக்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் நாங்களும் என்ன செய்கிறோம், பேசுகிறோம். அப்படிங்கிறனால இந்த மாதிரியான கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் பொது வெளியிலே பேசுகிறது அப்படிங்கிறது எந்த விதத்திலும் தவறு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ நான் பேசின இந்த விஷயத்தை அதை சரியான விதத்தில் உணர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.